தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/11/2023 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம், மதியம் 1:02 மேல் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேற்று சொல்லிய அந்த முக்கிய வழிபாடுகளுடைய தொடர்ச்சி. பொதுவா சங்கடகர சதுர்த்தி பற்றி சொன்னேன். விநாயகரை நாம் வழிபட வேண்டும். சதுர்த்தி அன்றைக்கு வழிபட்டால் சங்கடங்கள் எல்லாம் நீங்கும்னு. அதாவது சங்கடமில்லாத மனிதர்களே இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆகையினாலே அந்த கவலையிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எந்த வழிபாடை மேற்கொள்வதுன்னு சில பேருக்கு தடுமாற்றங்கள் வரும். அதை கும்பிடுவோமா இதை கும்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டங்கள் வரும். ஆகையினாலே தான் அதற்கு ஜோதிடம் வழிகாட்டுகிறது. சஷ்டி விரதம்னு ஒன்று, அந்த கந்தசஷ்டின்னு வரும் ஐப்பசியில். அது மாதிரி இந்த சஷ்டி விரதம்னு வர்றது வம்ச விருத்திக்குன்னு உள்ளது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஆம்பளை பிள்ளை அவருக்கு இல்லை, வெறும் பெண் குழந்தையா பிறந்துச்சு. சரி, சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நீங்க சஷ்டியில் விரதம் இருங்கனே. 6 நாட்களுமே விரதமா இருந்தாரு, பால் வெள்ளம் சாப்பிட்டுட்டு. சூரசம்காரம் நடக்கிற அன்றைக்கு என்ன பண்ணாரு, எல்லாம் முடிச்சு அன்னை தினமும் சூரசம்காரத்தை கும்பிட்டு வந்தாரு. அது அவர் சஷ்டியில் விரதம் இருந்த உடனே புத்திரவிருத்தி உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கந்தசஷ்டி அன்னைக்கு சம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே அந்த நேரத்தில் குழந்தை பிறந்துச்சு. முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னாரு. பாலசுப்ரமணியன் வச்சு கொடுத்தேன். இன்றைக்கு அந்த பையன் மிகப்பெரிய வளர்ச்சியோடு இருக்கிறார். காரணம் என்னன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா, அகப்பை அப்படின்னா கருப்பையின் அர்த்தம். கருப்பையில் குழந்தை உருவாக வேண்டுமானால் சஷ்டியிலே விரதம் இருக்கணும். இதை நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்பாங்க. இந்த கல்யாணக்கார வீடுகளில் சாம்பார்லாம் ஊற்றுவாங்க. அப்படி குழம்பெல்லாம் ஊற்றுற போது தீந்துரும். முதல் இலைக்கு போடையில் தீந்துரும், அடுத்த இலைக்கு இருக்காது. இல்லை போய் கொண்டுக்கிட்டு வா அப்படிம்பாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், போய் சமையல்கட்டில் போய் மோந்துக்கிட்டு வா அப்படிம்பாங்க. ஆனால் அதற்கு உண்மையான விளக்கம் என்னன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இது போன்ற பழமொழிகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்ததையெல்லாம் தொகுத்து இதயம் பெற்ற பழமொழிகள்னு ஒரு 300 பழமொழிகளுக்கு நான் விளக்கம் எழுதியிருந்தேன். நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையினுடைய சார்பாக அவர்கள் வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள். அது புத்தகமாக கூட வெளிவந்து அபார சாதனை நிகழ்த்தி விற்பனையானது. அதில் எல்லாம் இந்த குறிப்பிட்டிருந்தேன். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சஷ்டி விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தடைகள் எல்லாம் அகன்று ஓடும். 2வது, போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். ஏன்னா முருகப்பெருமான் போராடி வெற்றி பெற்றார். ஆகையினாலே வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறவர்களுக்கு போராட்டத்திலிருந்து விடுபட்டு பூந்தோட்டமான வாழ்க்கை அமைய சஷ்டியில் விரதம் இருக்கணும். அடுத்து ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் யார் இருக்கணும் அப்படின்னா, திருமால் திருமகள் அருள் கிடைக்க நம்ம இருக்கணும். செல்வநிலை உயர, வாழ்க்கையில் குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லையே, பணத்துக்கு இப்படி அலைகிறவன்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஏகாதசி விரதம் இருந்து, அது மட்டும் இருக்கப்படாது, உழைப்பும் வேணும். இருந்தாலும் அந்த விரதம் இருந்து அவர்கள் செய்கின்ற அந்த முயற்சிகளிலே வெற்றி கிடைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு செல்வநிலை உயரும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும். ஆகையினால ஏகாதசி விரதம் பணத்தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விரதம். சரி, பிரதோஷ விரதம் எது அப்படின்னா, இருக்க விரதோஷங்களிலேயே பிரதோஷ விரதம் ரொம்ப பெருமை வாய்ந்த விரதம். காரணம் என்னன்னா, அதிலே தோஷம்னு இருக்கு இல்லையா. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் பார்த்தா சனி தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், நாகதோஷம் இருக்கும், சர்ப்பதோஷம் இருக்கும், பிதிர்தோஷம் இருக்கும், எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. 13 வகையான தோஷம் இருக்குன்னு சொல்லி அதை ஒரு தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தோஷங்கள் எல்லாம் விலகணும்னா தோஷமுள்ள நாளில் கும்பிடணும். அதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கிடைக்கின்ற நாள். இன்று உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வளர்ச்சி அடைய நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை இடமாக வாங்குவதை விட்டுவிட்டு வீடாக வாங்கலாமா, எதை வாங்குவது என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்று வெற்றி பெறப் போகிறது. இன்று கிழமை ஞாயிறு, விடுமுறை நாள் என்றாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்படு கூடுதலாகத்தான் இருக்கும். கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைய உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டும் நாள். இன்று கல்யாண வாய்ப்புகள் ஒரு சில கை நழுவி செல்லலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அது கை நழுவி செல்லும். கல்யாண வாய்ப்பு மட்டுமல்ல, கடமையில்
சில வாய்ப்புகள். உத்தியோகம் போன்றவற்றில் கூட புது முயற்சிகள் செய்திருந்தால் அது கூட வருவது போலிருந்து கை நழுவி செல்லலாம். எனவே என்ன இருந்தாலும் உங்களுக்கு சனி ஆதிக்கம் இருக்கும் வரை பொறுமையாகவே இருக்க வேண்டும். சனி 20/12/2023 தான் விலகுகிறது. அது விலகிய பின்னால் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி நடை போடும் வாழ்க்கை அமையும். எனவே அதுவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இன்று எதிலும் கவனம் உங்களுக்கு தேவை. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சிந்தனைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறும். புத்தி சாதுரியத்தால் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாரிடமும் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். முகத்துதி பாடும் நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை இருக்கிறது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். புத்தி சாதுரியத்தால் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ள வழிபிறக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு உரிய பங்குகளை கொடுக்க முன் வருவார்கள். நீண்ட நாட்களுக்கு முன் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்கள் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டு மகிழ்ச்சி காண்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழப் போகின்றீர்கள். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக சொல்லி உங்களுக்கு நன்மைகள் செய்வதாக சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் திறமை இன்று வெளிப்பட்டு அதன் மூலமாக புகழும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ராகுபலம் 7 இருக்கிறது. வாழ்க்கை துணைவழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட நீங்கள் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். தேங்கிய காரியங்கள் இனி துரிதமாக நடைபெறப் போகிறது. அரசு வழியில், அதாவது அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் வழியில் ஏதேனும் புது முயற்சிகள் செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் பலம் ராசியில் இருப்பதால் செல்வாக்கு உங்களுக்கு உயரும். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று யோகமான நாள். பெரிய மனிதர்களை சந்திப்பால் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு, குடும்ப முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சேமிப்பு உயர்வதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். மாமன் மைத்தின் வழியில் மனதுக்கினிய செய்திகள் வந்து சேரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி. உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார விரோதங்களை எல்லாம் முறியடித்து விடுவீர்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் விதத்தில் இன்று குரு பகவானுடைய பார்வை 2, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். நீங்கள் யாருக்கேனும் உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் சிந்தித்து செய்வது மட்டுமல்ல, நிதானமும் பொறுமையும் இருந்தால்தான் இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வழிபாடும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே வரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலர் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி கடன் சுமையை குறைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் வியாழன், அர்த்தாஷ்டம குரு என்பார்கள். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரும். சிறு அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இல்லை என்றால் மருத்துவ செலவு அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதே நேரம் உங்களுக்கு 3லே ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல துர்க்கையை இன்று நீங்கள் மாலை நேரத்திலே வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற இரட்டித்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. 2இல் ராகு இருந்தாலும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஒரு சிலருக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். பழைய பாக்கிகள் இன்னும் வசூலாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு
இந்த குரு பெயர்ச்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. இப்போது 3ஆம் இடத்தில் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ஒன்று குரு வக்ர நிவர்த்தியாக வேண்டும் அல்லது பயிற்சியாக வேண்டும். எனவே அதுவரை நீங்கள் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். குரு பகவான் வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். இன்று அமைதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். ஏனென்றால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வரலாம். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமைக்குரிய தகவல்களும் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வீடு தேடி வரன்கள் வரலாம். 7லே சுக்கிரன் கேதுவோடு இருப்பதால் ஒரு பெரும் விரயம் சுபச்செலவாகவே உங்களுக்கு ஏற்பட போகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.